நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கூட இன்னைக்கு ஒரு நாள் வந்து போனா ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கயிறை எப்படிடா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம மல்லி வந்து போனா போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வெண்பா இருந்துட்டு அதுக்கான ஒரு சரியான பிளான போட்டு கொடுத்து கடைசியில வந்து போனா அந்த ஒரு இத வந்து போனா கட்ட வச்சுறாங்க. அதாவது விஜயே வந்து போனா இப்போ கட்டிக்க சொன்னா கட்ட சொன்னா இந்த கயிறை கட்ட மாட்டீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டு கடைசியில மல்லியும் வந்து போனா அதை கட்டும்படி ஆயிடுச்சு. இப்போ ஒரே நாள்ல எப்படிடா நம்ம விஜய் இப்படி மாறினாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மறுநாள் காலையில வந்து போனா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட 2 பேரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி செம்ம கோவத்தோட வந்து போனா அவங்க 2 பேரையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா அது ஒரு நாள் தானே நம்ம இல்லாம இருந்தோம், அதுக்குள்ள விஜய் இவ்வளவு மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதாவது இன்னும் ஒரு 2, 3 நாள் விட்டிருந்தா அவ்வளவுதான் போல இருக்கு, இந்த மல்லி இருந்துட்டு விஜயோட மனசை மொத்தமா மாத்திருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு 2 பேரும் வந்து போனா செம்மையா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் ஏன் அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா செஞ்ச ஒரு கேவலமான காரியம் நம்ம விஜய்க்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த பேங்க்ல வந்து இப்ப என்ன போயிட்டு நம்ம மல்லி பேர்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதில் ரூ. 1,00,000 பணத்தை போட்டது, அதுக்கப்புறம் நம்ம விஜயோட கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 தேய்ச்சது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நம்ம விஜய் இருந்துட்டு அந்த அளவுக்கு கோவத்தோட கேட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், இங்க பாருக்கா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, அவ இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. அதுவும் மல்லி மேல எந்த ஒரு தப்புமே இல்லாத போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்லி அவ்வளோ திட்டினேன், ஆனா மல்லி இருந்துட்டு ஒரு செகண்ட் கூட வந்து போயினா இந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கவே இல்ல அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயினா கோவத்தோட வந்து பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய் வந்து போயினா எல்லா உண்மையுமே தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.